இப்போ பார்க்குற இந்த அரிசி வந்து கருப்பு கலரில் நம்ம கண்ணுக்கு தெரியும். ஆனால் உள்ளே நிறைஞ்சிருக்கிறது இதோடது ஊதா கலர் தாங்க. இந்த அரிசியை நம்ம கழுவும் போது பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி வந்து அப்படியே கலர் வந்து ஊதா கலரில் இருக்கும். இதுக்கு காரணம் இதில் இருக்கக்கூடிய ஆண்டோசெயின்றது தான். இதோட காம்பவுண்ட் தான் வந்து ப்ளூபெர்ரியில், பிரிஞ்சாலில் எல்லாத்துலேயும் இருக்குது. இதை வறுக்கும் போதும் சரி, அதை சமைக்கும் போதும் சரி, நம்ம வீட்டில் அப்படியே நம்ம மொத்த சமையல் அறையே வந்து ஒரு நாட்டு மனம் வரும். அந்த அளவுக்கு இதோட சத்துக்கள் அதிகமாக இருக்கும். நாம் ஏன் இந்த கருப்பு கவுனி அரிசியை சாப்பிடணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இதில் வந்து ஃபேட் பர்னிங் பவர் இருக்குது. ஒயிட் ரைஸை விட இது 4 மடங்கு ஃபைபர் அதிகமாக இருக்குது. வயிறு வந்து ஃபுல்லாக இருக்கும். வெயிட் லாஸ் நேச்சுராக நடக்கும். அதே மாதிரி ஆன்டி ஏஜிங் சீக்ரெட், நம்ம ஸ்கின்னை வந்து ரொம்பவே ஷைனிங்காகவும் க்ளோவாகவும் வச்சுக்கோ. எப்போவுமே பிரைன் பூஸ்டர், மெமரி ஷார்ப்பாக வைக்கணும். டெய்லி இந்த அரிசியை சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். இதெல்லாம் சமைக்கிறதுக்கு நமக்கு நிச்சயமாக நேரம் எடுக்கும். ஏன்னா 6 மணி நேரம் ஊற வைக்கணும், அதுக்கப்புறம் வறுக்கணும், அதுக்கப்புறம் எல்லாமே ரெடி பண்ணணும். இது சிம்பிளாக நம்ம காயில் சமையல் மசாலாவில் ஓட்டு மாவாக கொடுக்குறோம். ஜஸ்ட் வாழைப்பழமும் நெய்யும் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா போதும், சுவையான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி.